அந்தமான் சீரிஸோட செகண்ட் டே ஹோட்டல்லேருந்து ஒரு போட் பாயிண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கேருந்து அவங்க எங்களை கூட்டிகிட்டு போன இடம் ராஸ் ஐலண்ட். ராஸ் ஐலண்ட் அப்படிங்கிறது பிரிட்டிஷர்ஸ் அங்கேருந்து அந்தமான் ஆட்சி புரிஞ்ச இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. நேச்சர்ஸ் பியூட்டி அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்த தாங்க சொல்லணும். அந்த மலைகள், அந்த வானம், அந்த தண்ணி, அந்த தென்னை மரம், அந்த போட்டு, வர்ணிக்க வார்த்தையே கிடையாது. லைஃப்பில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடும் போல இருக்குது இந்த மாதிரி இடத்துக்கு போனோன்னா. அதுக்கேற்ற மாதிரி அங்கே நம்ம போனோன்னா வரவேற்கிறது மான்கள் தான். அந்த மான்கள் வந்து நம்மளை அவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சுக்குது. ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நம்ம பேசுகிறதெல்லாம் அழகாக கேட்குது. அங்கேருந்து ஒரு மான் வந்து இந்த பிளேஸ்க்கான டூரிஸ்ட் கைட் நான் தான் உனக்கு அப்படின்ற மாதிரி எங்களை ஒரு பீச் பாயிண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நிறுத்திடுச்சு. அந்த பீச்சை பற்றி சொல்லணுன்னா பாருங்களேன் அதோட அழகை. அங்கேருந்து வெளியில் வரவே மனசு இல்லைங்க. அவ்வளோ கிறிஸ்டல் கிளியர் வாட்டர். பட் எங்களுக்கு ராஸ் ஐலாண்டில் கொடுக்கப்பட்ட நேரம் வந்து 1.5 hours. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் பிக்சர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் திரும்ப போட்டுக்கு வந்துட்டோம். அங்கேருந்து நாங்கள் போனது நார்த் பே ஐலாண்ட். நார்த் பே ஐலாண்ட் வந்து ஃபுல்லாக வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் தான். நாங்கள் நிறைய ஹேவ்லாக்ல பண்ணிருந்ததுனால அங்கே ட்ரை பண்ணது வந்து டால்ஃபின் போட். ஸோ நம்மள ஒரு போட்டில் உட்கார வச்சு நடுக்கடலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு கோரல்ஸ் அண்ட் ஃபிஷஸ்லாம் காட்டுறாங்க. அண்ட் பெஸ்ட்டு பார்ட் ஆஃப் நார்த் பே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜெட்ஸ்கி தான். ஸோ என்னால் முடியாது அப்படின்னு நினச்ச விஷயங்கள்லாம் நான் வந்து அந்தமானில் வந்து ட்ரை பண்ணேன். எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம். ஸோ பிக்சர்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் போய் கண்டிப்பாக இதெல்லாம் என்ஜாய் பண்ணணும். ஸோ நார்த் பே அண்ட் ராஸ் முடிச்சுட்டு நாங்கள் வந்து நேராக ஹோட்டல் ரூமுக்கு போயிட்டோம். பாய்.